அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338824242. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை கடந்த 3/7/2026 ஜாயிண்ட் 1 சப் ரிஜிஸ்டர் பதிவு பண்ணதுக்கு எதிராக பல்வேறு தரப்புகள் இருந்து வினாக்கள் எழுப்பப்பட்டதால் இறுதிக்கட்டமாக 16/7/2026 பழனி அடிவாரம் காவல்துறையினர் ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணாங்க. அந்த முதல் தகவல் அறிக்கையில் பழனி தண்டாயுதபாணியோட லேண்ட் சூப்பரண்டன்ட் வழக்கு கொடுத்திருந்தாரு. அதில் 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள அந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் தொடுக்கப்பட்டு அது அந்த மடத்துக்கு தான் சொந்தமானது, பிளஸ் அங்கே ஃபிட் பர்சன் ஹெச்ஆர்என்சி அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. இந்த சூழ்நிலையில் இங்கே பதியக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு ப்ரொசீடிங்ஸை மறைச்சு பதிவுத்துறை அதிகாரிகள் திரு ஜஸ்டிஸ் மணிகண்டன் என்பவர் கொடைக்கானல்ல டெப்டேஷனில் போட்டு சுமார் 100 கோடி மதிப்புள்ள அந்த இடத்த 2 கோடி ரூபா வேல்யூவை போட்டு ஒரு தனிநபர் 2 தனிநபருக்கு பதிவு செய்து கொடுத்திருந்தார். அந்த வழக்கு தற்போது தாவேக அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்ட பின்பு இது சூடு பிடிச்சிச்சு. இது சம்பந்தமா நாங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ திரு வேணுகோபால் சேனாதிபதி, அவர் பழனியோட முன்னாள் எம்எல்ஏ, அவர் சார்பாக நாங்கள் இந்த வழக்கு 2 துறை சம்பந்தப்பட்டது, மேலும் 2 துறையில் உள்ள பல்வேறு அதிகாரிகள் தொடர்புடைய இந்த வழக்கு தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை விசாரணை செய்தால் நியாயமாக இருக்காது என்றும், சிபிசிஐடி ஏற்கனவே மாற்றப்பட்டிருந்தாலும் அந்த சிபிசிஐடி விசாரணை அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகளாக இருப்பதால் இதில் நியாயம் கிடைக்காது என்ற அடிப்படையில் இந்த வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தோம். அந்த மனு ஏற்கனவே பட்டியலிடப்பட்டது. அந்த மனுவோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் சேர்மன் மற்றும் இன்னொரு நபரும் சேர்ந்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. எல்லா வழக்கையும் ஒன்று சேர்த்து இன்னைக்கு போட சொல்லி நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. இன்று வழக்கு பட்டியலிடப்பட்ட பொழுது அரசுக்கு ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் திரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது இந்த வழக்கை தாக்கல் பண்றதுக்கு அப்படின்னு அவர் வாதத்தை முன் வச்சாரு. ஆனா எங்களோட கேஸ்ல எங்களோட மனுதாரர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாம அந்த பழனி கோவிலோட முன்னாள் ட்ரஸ்டி, அவங்க ஒரு மடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மடத்தின் மூலியமா அந்த கோவில் வரக்கூடிய டிவோட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கோவில் நிலத்தை கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு எங்க வாதத்தை முன் வச்சோம். அதே போல ஏற்கனவே தொடுத்த மற்ற வழக்கறிஞர்கள் அவருடைய வாதத்தை முன் வச்சாங்க. இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, தற்போது விசாரணை என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை தமிழக அரசு 5/8/2026 நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த 6/7/2026 ஒரே ஒரு இடம் தான் பதிவு பண்ணப்பட்டது அப்படின்னு. ஆனா அதே தேதியில ஏற்கனவே குற்ற பின்னணி கொண்ட திரு ஜஸ்டிஸ் மணிகண்டன் இன்னொரு சர்க்கார் புறம்போக்கு அதே இடத்து பக்கத்துல உள்ள 2/3 சர்வே எண் பழனியோட சர்வே நம்பர், அந்த இடத்தையும் அதே தேதியில சுமார் 2.5 கோடி ரூபா மதிப்பு போட்டு ஒரு ஆளுக்கு பதிவு கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட பேக் போன் யார் இவரதை கண்டுபிடிக்கணும். உயர்ந்த அதிகாரிகள் இருக்காங்களா, இல்ல அரசியல் தலையீடு இருக்கா, இல்ல மந்திரிகளோட தலையீடு இருக்கா என்பதை விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வரணும். அப்படின்னா இதுக்கு மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை செய்தாதான் இதுக்கு உண்மை வெளிவரும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாக்கல் பண்ணப்பட்ட இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 5ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. 5ஆம் தேதி இந்த வழக்கோட தன்மை, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வழக்குல என்னென்ன விசாரணை தமிழக அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நாங்க பார்த்துட்டு இந்த வழக்கை மேலும் சிபிஐக்கு மாற்றணுமா மாற்றக்கூடாதாங்கிறத நாங்கள் அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. சார் அவங்க நாங்க முன்னாள் எம்எல்ஏங்கிறதுனால அரசியல் சாயம் பூசுறாங்கன்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னாரு. ஆனா நீதிபதிகள் எங்க கிட்ட கேட்டாரு, உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டாரு. நான் அந்த கோயிலோட முன்னாள் ட்ரஸ்டி அப்படிங்கிறத சொன்னோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாங்க ஒரு மடம் நடத்தி சேவை செஞ்சுட்டு இருக்கோம். ஈவன் எவ்ரி சிட்டிசன் ஹேவிங் எ ரைட் டு சீக் சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா இதுல பப்ளிக்கோட என்டோமெண்ட் ப்ராப்பர்ட்டி 100 கோடி ரூபா சாதாரண பணம் கிடையாது. இதை கேட்கறதுக்கு அரசியல்வாதி தான் கேட்கணும், அரசியல்வாதி இல்லாதவங்க கேட்கணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை நாங்கள் முன்வைக்க ரெடியா இருக்கோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தை எடுத்துக்கோங்க.
ஒரு முன்னாள் எம்எல்ஏ திரு இன்பதுரை அவர்கள் தான் தாக்கல் பண்ணி அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க. அதே போல் அன்பழகன் வழக்கு எடுத்துக்கோங்க, குட்கா கேஸு, அந்த கேஸும் அவர் எம்எல்ஏ இருக்கும்போது தான் தாக்கல் பண்ணார். அதனால அந்த வாதம் எடுபடுமான்னு கேட்டால் எடுபடாது. அதை அடுத்து வரக்கூடிய வாய்தாக்களில் நாங்கள் இதையும் எடுத்து வைப்போம். வழக்கு நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த 100 கோடி ரூபாய் சொத்தை அபகரிச்சவங்க சட்டத்தின் பிடியில் கொண்டு வரப்பட வேண்டும். அதே நாள் இன்னொரு 60 கோடிக்கு ஒரு ஆட்டையை போட்டிருக்காங்க, அதையும் விசாரிக்கணும் அப்படிங்கறத முன் வச்சோம். அந்த இது சம்பந்தம் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அடுத்த வாய்தால சொல்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் அவர்களுக்கு 4/8/2026 வரைக்கும் தான் இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி, நான் வந்து கொஞ்சம் தான் பண்ணிட்டு போனேன், எனக்கு கொஞ்சம் தான் பங்கு இருக்கு, அதனால எனக்கு ஜாமீன் கொடுக்குன்னு போன தடவை சொல்லிட்டாரு. ஆனா அதே நாள்ல இன்னொரு 60 கோடி ரூபாய் சொத்தை பதிஞ்சிருக்கும் பொழுது இவர் தெரியாம எப்படி இதை பண்ண முடியும் அப்படிங்கிற வினா வரும். அதனால 4/8 வர்ற அந்த பிணை மனுல அரசு தரப்பு வலுவான வாதங்கள் எடுத்து வச்சு அவரை வந்து அந்த பிணை மனுவை தள்ளுபடி பண்ணி வைக்கணும். நாங்க வழக்கு போட்ட பிறகுதான் சிபிசிஐடியே தூங்கிக்கிட்டு இருந்து எந்திரிச்சிருக்காங்க. இப்போ நேற்று 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி யாரையும் அரெஸ்ட் பண்ணல? ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ட்விட்டர்ல ஏதாவது ஒரு கருத்து போட்டா உடனே போய் வீட்டில் போய் காவல்துறை அரெஸ்ட் பண்ணுது. ஆனா இப்படி 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்த இந்த சம்பவத்துல 16/7/2026 போட்ட எஃப்ஐஆருக்கு ஏன் வந்து நேற்று வரை நடவடிக்கை எடுக்கப்படலை? நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு நாங்கள் கதவை தட்டினோடனே டக்குன்னு தூங்கிட்டு இருந்தவங்க முடிச்சிட்டாங்க. சிபிசிஐடி நேற்று 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் மாவட்ட பதிவாளர் இதுவரை இந்த வழக்கில் குற்றவாளி எண்ணிக்கப்படலை. ஏன்னா டெப்டேஷன் அவர் தான் போட முடியும். டெப்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டரா போட்டாரா, இல்லை மேலே இருந்து செக்ரட்டரி சொன்னாரா, இல்லை மந்திரி சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தாவேக அரசே இதுக்கு முன் வந்து அவங்க ஊழலற்ற அரசுன்னு வந்து தன்னை பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அவங்களே முன் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திட்டா என்ன, ஆனா மாத்துவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அடுத்த விசாரணைகள்ல இதெல்லாம் நம்ம பேசுவோம்.